அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது தடுப்பு நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொண்டு வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளது. மேலும் அரசு மருத்துவ வலைகளுக்கு சளி, காய்ச்சல் பாதிப்புகள் பற்றிய வருவனங்களுக்கும் காலை தரம் மாத்திமின்று உரிய சிகிச்சைகளை அளிக்க வேண்டும். மழை எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்புகளின் தேவையான இடங்களுக்கு சிவப்பு காய்ச்சல் முகாம்களை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். தமிழக அரசு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னறிவிக்க என்ன எதிர்பார்க்கின்றது? இந்நிலையில் முன்னாள் சுகாதார துறை அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் நாடு முழுமையாக சிறந்தவராக இருந்தார். கொரோனா வைரஸை பாதிப்போரை வருவதற்கு 4 மடங்கு உயர்ந்தது. வர்த்தகத்தில் 4 மடங்கு உயர்ந்துள்ளது. கொரோனாவில் ஒரே வர்த்தகத்தில் 333 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் 69 பேர் கொரோனாவில் வைரஸ் பாதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றாலும் கொரோனாவை பாதுகாப்பு தடுப்பு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உள்ளது மேற்கொள்ள வேண்டியது தமிழக அரசு முழு பொறுப்பையும் என்று குறிப்பிட்டுள்ளார். விஜயபாஸ்கர் கொலை விடுமுறை முடிந்த பள்ளிகளை திறக்கப்பட்டுள்ளது. கொரோனாவை பரபரப்பாக கருதி கொண்டு அரசின் முழு பொறுப்புகள் என்று குறிப்பிட்டுள்ளது. விஜயபாஸ்கர் கொலை விடுமுறை முடித்து பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளதை கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு பள்ளி கல்லூரிகளின் மக்கள் அதிக குடுக்கிற இடங்களில் கொரோனா தாள் என்றும் அதனால் பொதுமக்கள் அச்சப்பட தேவை இல்லை என்றும் பொது இடங்களில் முகக்கவசத்தை அணிய வேண்டிய கட்டாயம் இல்லை என்றும் தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் அடுத்தது இந்நிலையில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் வி. விஜயபாஸ்கர் நாடு முழுவதும் சிறந்த தரவில் இருந்தால் கொரோனா வைரஸ் பாதிப்பு ஒரே வாரத்தில் 4 மடங்கு உயர்ந்துள்ளது. முதல்வருக்கு பயணமா? கோழைத்தனமான பேசல திமுக பற்றி சொல்லியாங்க. நாடு முழுவதும் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 1011 ஆகிறதாம். உயர்ந்துள்ளவராக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் கேரளா மாநிலத்திலும் 430 பேர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதுக்கு அடுத்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் 209 பேருக்கு கொரோனா உறுதியாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 69 பேருக்கு கொரோனா தொற்றுள்ளது இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவிக்கின்றார்கள். அது சமயம் தற்போது பாராளுமன்றத்தில் இல்லாமல் கொரோனா தொற்றியது தான் என்று அதனால் பொதுமக்கள் கொரோனாவில் தடுப்பு ஊசிகளை இலவசமாக போடுவதால் மக்கள் பயம் இல்லாமல் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளார்களாம். அதுக்கடுத்து இந்த நிலையில் தற்போது ஆரோக்கியமாகவும் தாய்லாந்து, சிங்கப்பூர் போன்ற நாடுகளை கொரோனா தொற்றியுள்ளது. மீண்டும் பரபரப்பு ஆரம்பிக்கின்றது. இந்த வகையில் இந்தியாவிலும் கொரோனா தொற்று பாதிப்புகள் எண்ணிக்கை சற்று அதிகரித்துள்ளது. இந்தியாவிலும் 2020 தொடக்கமாகவும் கொரோனா வைரஸ் பரபரப்பு ஆரம்பித்துள்ளது. நிலையில் உடனடியாக நாடுகள் முழுவதுமே லாக்டவுன் போராட்டமும் இது அடுத்த வருவதாகவும் நீடிக்கப்பட்ட நிலையில் அந்த நிலையில் கொரோனா பாதிப்புகள் மக்கள் உயிரிழப்பு தொகைகள் அடுத்து கொரோனா பெருகும் முறைகள் அதிகரித்து கொண்டு போனமையும் முதலாம் அலை, 2ஆம் அலை, 3ஆம் அலை என கொரோனாவை வைரஸை தாக்கிக் கொண்டிருந்த 2ஆம் அலையில் அக்காசியத்தில் இல்லாமல்
பல ஒரு இருக்க நேரத்தில் 2022 ஆண்டுக்கு பிறகு மெல்ல மெல்ல கொரோனா தொற்றுகள் குறைந்து மீண்டும் இயல்பாக நிலைக்கு வந்தமை. கோவிட்டினால் கோவாக்சின்களுக்கு என்ன இந்தியாவிலா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதா? சீனாவின் 2019 ஆண்டு உருவான கொரோனாவின் தொற்றியலை உலகையில் அச்சுறுத்தி படைத்துள்ள இலவச கணக்குகளுக்காக மக்கள் கொரோனா தொற்றுகளுக்கு பலியாகிய கட்டணங்களை நுற்றொழிக்கப்பட்டுள்ளதா? கண்டுபானமாக பெருமளவில் உலகம் சந்தித்துள்ளதா? மக்கள் பொது உற்பத்திகளை காரணமாகவும் வீடுகளுக்கிடையே மூடப்படும் சூழலில் உண்டாக்குவது. தமிழர்கள் வெற்றிடத்தை காலத்திலும் விஜய் உடன் இணைந்து அருள்ராஜாவின் IRSஐ அடுத்த கதை. பள்ளிகள் திறவும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். விஜயால பாஸ்டர் வலியுறுத்தல். தமிழர்களுக்கு கொரோனா பரபரப்பு தடுக்குவதற்காக முன்னெச்சரிக்கை எச்சரிக்கைகளையும் நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வலியுறுத்தியுள்ளார். இந்த விசாலம் அருள்ராஜா IRS வருகையால் குறைந்து விடுமா இல்லையா மறுமுடையுமா என்ற கோரிக்கையை எடுத்துள்ளார். அதுக்கு அருள்ராஜா எவ்வாறு காட்சிகளை மேடைகளுக்கான குடைகளுக்கு தடை முன்னெச்சரிக்கைகளை கொள்கின்றார்கள் என்பதை தான் உள்ளது. மறுபுறமாக வசூலி ஆனந்தம் எவ்வாறு சிகிச்சை விஜய் விட்டுக் கொடுக்கும் விடுகின்றவரா என்று சொல்ல முடியாது. எவ்வாறு கூட்டமைப்புகளுக்கு பொது செயல்களுக்கும் என்ற வகையில் பொதுப்புக்களால் செயல்படுத்தப்படுவதற்கு விஜய் பலமுறை வழிகாட்டியுள்ளதா? வசூலி ஆனந்த மேடைகளுக்கு குறிக்கப்படுகின்றதா என்பதை அருள்ராஜாவின் வருகையினால் புரட்சி ஆனந்தங்களுக்கு நேரடிக்கண்டி வருவதாகவும் பெரிதாக வாய்ப்புகள் இல்லாமல் என்று தான் கூறுகின்றார்கள். விஜயின் ரசிகர்கள் முதலவே தவறாக தோன்றினார்களா? அதாவது இரண்டாம் கட்டம் தலைவர் என்ற பிரபுவை வசூலி ஆனந்த் உடனே நிறைவேற்றவில்லை. வேறு உருவாக்குவாரா? இது கட்சிகளை கட்டாய பொருட்களை வரும் செயல்களுக்கு கைகளை இருப்பதாலும் வசூலி ஆனந்தங்களாக முக்கியவர்களாகவும் குறைந்துவிட்டலாமா என்ற கோரிக்கைகளை அரசியலின் விமானங்களுக்காக எழுப்பப்பட்டுள்ளதா? தற்போது தொடங்குவதாகவும் கவனத்தை கொள்வதா? வசூலி ஆனந்தங்களுக்கு அளவிடப்பட்ட பங்குகளை கொண்டு சில மூன்றாகளை பிரித்து கொண்ட அலவசங்களை கண்டு காணுவதற்கும் தக்க போலைக்கு நம்பர் 2 என்பதால் அது இவர்களைத்தான் இவரின் வாய்ஸுக்குத்தான் நிறைவேற்றுவது மனசு உண்டா? விஜய் எடுக்கும் முடிவு என்ன? நாளைக்கும் இதேபோல் உங்களை வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபர்ஸ்ட் லவ்.